நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 7/5/2021 பொறுப்பேற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ 17 லட்சம் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கொரோனாவினுடைய அந்த தொற்றினுடைய முதல் அலை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ 8.59 லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்ற அந்த காலத்தில் அது 2 மடங்காக ஏறத்தாழ 17 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது. அன்றைய தினம் சுவாசிப்பதற்கு கூட ஆக்சிஜன் உயிர் வழி இல்லாத நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 150 KLD ஆக்சிஜன் தேவை என்று சொன்னால் அன்றைய தினம் 650 KLD ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவிற்கு ஆக்சிஜன் தேவை உயர்ந்திருந்தது. அந்த சூழ்நிலையிலே கூட ஒரு பார் ரூம் அமைத்து எல்லோருக்கும் உயிர் வழியை பிராணவாயுவை ஆக்சிஜன் அளிக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து போர்க்கால அடிப்படையில் திராவிட மாடல் அரசு அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா பெருந்தொற்றினுடைய நெருக்கடிகள் இருந்தபோது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடியும் கடுமையான அளவிலே இருந்தது. நிதி பற்றாக்குறையை பொறுத்த மட்டிலே 4.91% வருவாய் பற்றாக்குறை என்பது 3.49 விழுக்காடாகவும் அன்றைக்கு இருந்தது. மாநிலத்தினுடைய உள்நாட்டு வருவாய் வளர்ச்சி 0.07 என்கின்ற பெர்சன்டேஜில் அந்த விழுக்காட்டிலே இந்த அரசு பொறுப்பேற்ற போது அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மாநிலத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள் புயல் போன்றவற்றினால் நம்முடைய மாநிலம் பாதிக்கக்கூடிய நிலையும் இன்னல்களும் ஏற்பட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஓராண்டு முழுவதும் இயற்கை சீற்றங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் செலவழித்து பார்த்தால் 3.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 சென்னையை உலுக்கி போட்டிருக்கக்கூடிய மிக்ஜாம் புயல், தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியை மையமாக வைத்து வந்த வெள்ளப்பெருக்கு, தொடர்ந்து 2024 விழுப்புரம் கடலூர் போன்றக்கூடிய மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள், இவற்றையெல்லாம் இந்த அரசு மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அதே சமயத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலே கூட இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கழக அரசு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதையெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினை நாங்கள் துவக்கத்திலே கொடுத்திருந்தோம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையினை வைத்து அவற்றையெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களாக உருவாக்கி அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தொலைநோக்கு திட்டங்களிலே எவை இப்போது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் எத்தனை, அந்த திட்டங்களிலே எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை திட்டங்கள் அரசினுடைய பரிசீலனையிலே இருக்கிறது, எத்தனை திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நிலுவையிலே இருக்கிறது, எத்தகைய திட்டங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். ஒரு பிரசன்டேஷன் மூலமாக, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக குறிப்பிட்ட சில துறைகள், பல்வேறு துறைகள் அரசினுடைய சார்பாக இருந்தாலும் முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்களிடத்தில் எடுத்துக் கூறுவதற்கு விரும்புகிறோம். பொதுவாக அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி GSDP என்று நாம் ஆங்கிலத்தை அளிக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி 0.7% இருந்தது. 2024-25 ஆண்டில்
இரட்டை இலக்க வளர்ச்சியை முதன்முறையாக நாம் பெற்று 11.19% நாம் வளர்ந்திருக்கிறோம். தொடக்கத்தில் 0.7 என்கின்ற விதத்தில் இருந்தது. இப்போது 11.19 என்கின்ற இலக்கத்தை நாம் தொட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சி என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதேபோல நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையை எடுத்துக்கொண்டு சொன்னால் 2020-21 ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது 3.49% இருந்த வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் இப்போது 1.17 என்கிற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட் ஆட்சி பொறுப்பேற்ற 2021 4.91% இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது 3% குறைக்கப்பட்டிருக்கிறது.